நெக்ஸ்ட் டைம் கேலிபிரேஷன் சார் இவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லிடுங்க எதை பற்றி யார்கிட்ட நீங்கள் தானே காலைல ஸோ ஒவ்வொரு ஃபீல்ட் ஆஃப் வியூக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து இப்போ நம்ம இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வந்து 200 ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த ஓகே, ஸோ சைஸ் வைஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த சைஸ் வந்து 100 உங்களுக்கு வந்து பாக்ஸில் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ சிம்பிளாக வச்சுக்கோங்க. சின்னது வந்து 100, மீடியம் சைஸ் வந்து 200, பெரிய சைஸ் வந்து 400. ஓகே, அவ்வளோதான். எல்லாம் இதில் கேட்குறாங்க. கேலிப்ரேஷன் போர்டில் வந்து மொத்தம் கீழே 3 டாட்ஸ் இருக்கும். ஓகே, மேலே ஒரு டாட் இருக்கும். நீங்கள் எந்த போர்டில் பார்த்துக்கிட்டாலும் அதுதான் பவர் கட்டா சேம் இதே மாதிரி தான். எல்லா போர்ட்லேயுமே சேம் இதே மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே வந்து இந்த சிங்கிள் டாட் வந்து மேலே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்கேனிங் வந்து இப்படி இந்த ஸ்கேனர் வந்து இந்த பக்கத்தில் இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் நிமிஷம் ரொட்டேட் பண்ணிடுங்க. அப்படி கீழே திருப்பி தானே திருப்பி இது பண்ணுறது போது வாங்கி சரி. இப்போ இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம். ஸோ ஸ்கேனர் வந்து அதில் நம்ம சொல்கிற ஆங்கிளில் தான் வைப்போம். அப்படின்றப்ப இது இந்த ஸ்கேனரோட லென்ஸை பேஸ் பண்ண மாதிரி இருக்கிறது வந்து 3 டாட்டு கீழே இருக்கணும், சிங்கிள் டாட் மேலே. ஸோ அதுதான் கேல்குலேஷன். உங்களுக்கு இல்லை இது உங்களுக்கு தெரில அப்படின்னா அதில் இமேஜ்லேயே காட்டும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதை பிடிச்செடுக்கிறது வந்து சொல்லிடுங்க அவுட்டர் ரீஜன். இது வந்து இதை பிடிக்கிறப்ப வந்து கேலிப்ரேஷனோட ஹேண்டில் பண்ணல இந்த 4 சைடு மட்டும்தான் டச் பண்ணணும். இந்த பிளாக் ஏரியா, இந்த ஒயிட் ஏரியா, இது ரெண்டையும் டச் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டச் பண்ணக்கூடாது. இந்த 4 ஏரியா தான் வச்சு இது பண்ணணும். ஆமாம், ஏன்னா இதில் மேட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ சின்னதாக கிராச்சஸ் இருந்தாலும் நம்ம கேலிப்ரேஷன் எரர் ஆகும் அதுக்காண்டி. பட் ஆனால் பெருசுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. பெருசில் கொஞ்சம் கைங்க படம் தான் செய்யும், ஏன்னா வெயிட்டு கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சார் ஒரு சிஸ்டம் கொஞ்சம் கிட்டே பண்ணுவாங்க. இதில் மொத்தம் எத்தனை 2 போர்ட்டு அந்த சைடு எல்லாமே 3 பாயிண்ட் வச்சாயிருக்கோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி தொடர்ந்துருக்கேன் மாட்டிட்டு. ஓகே, ஸோ அந்த கேபிள் நார்மல் சார்ஜர் கேபிள் மாதிரி இருக்கும், அதை எடுத்து கனெக்ட் பண்ண போகிறீங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது இல்லை இன்னொன்று வரும். இந்த இருக்கு. ஸோ அந்த பவர் கேபிளை வந்து இந்த கேபிளில் இது வந்து பவர் சப்ளை. ஸோ இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் பவர் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து சிஸ்டம் ஸ்கேனை இதை ஆன் பண்ணணும். ஸோ இது ஸ்கேனர் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பவர் சப்ளை வந்துடுச்சு, லைட் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ வந்து இதை யூஎஸ்பி இதில் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 இருக்குது. 3ல் நம்ம எந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ யூஸ் பண்ணுறோமோ அதை தான் கொடுக்கணும். நீங்கள் இப்போ வந்து
வந்து நம்ம 200 வச்சுருக்கோம், அதனால 200 தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கேனர் ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம போர்டு ஹைட்டு ஓகே. இதை பார்த்துக்கோங்க, இது போர்டு அதுக்கு எந்த இது நமக்கு இருக்காது, கொஞ்சம் நம்ம ஹைட் அப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதனால் ஒரு இதை வந்து ஹைட் அப் பண்ண இது பண்ணல ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பேர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா ஒரு ஆளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே பிடிச்சி அதுக்கப்புறம் தூக்கணும். மேலே பிடிச்சி அப்படி சொல்கிறீங்க. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி லாக் பண்ணணும். ஸோ இதில் வந்து லாக் அண்ட் அன்லாக் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் லெஃப்ட்டு, ஓகே. அன்லாக் வந்து லெஃப்ட்டு, லாக் வந்து ரைட்டு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு பேசாமல் அதுலேயே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல சார் இதில்? அதாவது இதில் நம்ம ஃபுல்லாக பண்ணிடலாம். இப்போ இன்கேஸ் நமக்கு எக்ஸஸாக ஹைட்டு தேவை, அது முடிஞ்ச பிறகு வச்சுருங்க, லாக் பண்ணி வச்சுக்கோங்க. கேலிப்ரேஷன் டைமில் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதை நீங்கள் லாக் பண்ணுங்கள். ஓகே. இல்லைன்னா இதை லாக் பண்ணாதீங்க. ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணாமல் இதை லாக் பண்ணக்கூடாது. ஹைட் இதான் கன்ஃபார்ம் ஆகாமல் நீங்கள் இந்த இதை லாக் பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் இதை லாக் பண்ணிவிட்டு சுற்றினா கை ரொம்ப ஒலிக்கும். ஓகே. அது ஒன்று. ப்ளஸ் இந்த இடம்லாம் வந்து இந்த சின்ன சின்ன இது இருக்குல்ல உள்ள, அது இந்த பிரேக் பேட்ஸ் மாதிரி, அது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. தூங்குங்க தூங்குங்க இன்னும் கொஞ்சம் தூங்குங்க. ஓகே. ஃபுல் ஹைட் இவ்வளோ தான் இல்லைங்களா சார்? என்னது ஃபுல் ஹைட் இவ்வளோ தான்? ஆமாம், இதுக்கு ஃபுல் ஹைட் இவ்வளோ தான். இல்லை அங்கே இன்னும் ஹைட்டு தூக்கணும் ப்ரோ, ஃபுல்லாக தூக்கிடுங்க. ஓகே. இப்போ வந்து உங்கள் ரைட் சைடு லாக் வந்து ரைட் சைடு லாக். ஓகேவா? விட்டுருங்க ப்ரோ. கேபிளும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸ்கேனர் இன்னும் இதில் தான் இருக்குது. ஓகே. ப்ராக்ரஸில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். ரெஃப்ரெஷ் கொடுத்து ரீகனெக்ட் ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா நமக்கு டிவைஸ் வந்து ரீகனெக்ட் ஆகும். இப்போ வந்து செட்டப் இன் ப்ராக்ரஸ் கனெக்ட் ஆயிடுச்சு சார். அந்த மவுஸ் கொடுங்க. அது இப்போ நான் அந்த டாங்கில் எடுத்துகிட்டு இதை மாற்றேன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லைல்ல? நீங்கள் தான் சொல்லணும். செலக்ட் ஆயிடுச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. தெரியுதா? தெரியுது. நீங்களா? சாரி ப்ரோ. இல்லை அதனால ஒன்று சார். நம்ம இந்த ஏரோ மார்க் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் கணக்கில் வரும். ஓகே. இப்போ வந்து இதில் காட்டுற மாதிரி கேமரா லென்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக மாட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எல்லு 6 மட்டும்தான் கழட்டணும்னு பார்ப்போம். சென்டரும் வந்து கழட்டி மாற்றுற மாதிரி தான் இருக்குமா? மூணுமே அதே மாதிரி. இதில் பாக்ஸ் உள்ள இருக்கு, நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும் எல்லாமே 200 தான் போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் காமிச்சிருக்கு இந்த இமேஜில் என்ன காட்டுறாங்களோ சேம் அதே தான் நம்ம பண்ணுவோம். ரைட். இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக ரைட்டில் சாரி லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. அங்கேருந்து காமிச்சிருக்கு கீழேயா? இந்த இருக்குல்ல ஏரோ மார்க்கு 1 2 3 மூணுமே ஓகே ரைட். நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்போ அதில் காமிக்கணும் இல்லை? இப்போ நீங்கள் கரெக்டான ஆங்கிள் வச்சுட்டீங்கன்றது காமிக்க மாட்டேங்க. இதுக்கு ஆங்கிள் அது வந்து இது எப்படி சொல்கிறேன்னா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து இதை ரைட் சைடு பண்ணணும். ஸோ ரொட்டேட் வந்து ரைட் சைடு ஃபஸ்ட்டு பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் டபுள் சைடுமே பண்ணணும், லெஃப்ட்டும் போகணும் ரைட்டும் போகணும். அதுக்கப்புறம் லென்ஸை மட்டும் தனியாக பண்ணணும், அதுக்கப்புறம் கேமரா மட்டும் தனியாக பண்ணணும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேலிப்ரேஷனுக்குள்ளேயே போக முடியும். அதுக்கப்புறம் அதோட லெவல் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இது பண்ணுற மாதிரி. ஒவ்வொரு தடவையும் மார்னிங் ஆன் பண்ணும்போது இப்படிதான் அப்படிலாம் இல்லை, ஃபில்லர் சேஞ்ச் பண்ணல, இல்லை டேட்டா உங்களுக்கு மிஸ்அலைன்மெண்ட் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம்.
ஒவ்வொரு டைமும் மாறுங்க அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே அப்போ இது ஃபுல்லாக லெஃப்ட், சரி. எல்லாமே ஃபுல்லாக லெஃப்டாக இது இருக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லெஃப்ட்டில் லூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் வச்சு, ஓகேவா? பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து சென்ட்ரல் ப்ரொஜெக்டரை வந்து நம்ம லெஃப்ட்டு ரைட் ரெண்டு பக்கமே கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் தான் ரைட்டா, இல்லை ரைட்டு அப்புறம் left? இதில் காமிச்சிருக்க மாதிரி நம்ம பண்ணலாம், ரெண்டு சைடும் போகலாம். உங்களுக்கு எது கரெக்டாக எது தோதாக இருக்கோ அந்த மாதிரி. லெஃப்ட்டு தான் வரணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா அவன் லெஃப்ட்டு கொடுத்துடலாம். லெஃப்ட்டு வந்துட்டு ரைட்டு போகலாம், இல்லை ரைட்டு வந்துட்டு தான் எனக்கு லெஃப்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டு சைடு போயிட்டு வரும். அது எப்படி தெரியும் கம்ப்ளீட் நம்ம செஞ்சுருக்கிறது கரெக்டாக அப்படின்னு? அது ஏதோ சிம்பிளோ இல்லை க்ரீன் இல்லை சார், இது வந்து நம்ம இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை சார். இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம் சார். அவ்வளோதான் சார், யூஸ் பண்ணி அதாவது இப்போ லெஃப்ட்டில் நீங்கள் லூஸ் பண்ணீங்க, ஆமாம், அப்புறம் திருப்பியும் டைப் பண்ணீங்க கரெக்டாக. இப்போ அதை டைப் பண்ண உடனே ஓகே ப்ரொசீட் ஆர் க்ரீன் கலர் டிக் மார்க் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி இது காட்டா. இது வந்து லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம லூஸ் பண்ணி டைட் பண்ணுறது வந்து ரைட்டு ஒரு வார்ம் அப் மாதிரி, அந்த லென்ஸில் நம்ம ஃப்ரீ அப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் இதை பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக கேலிப்ரேஷன் போயிட்டீங்க, லென்ஸு திடீர்னு ஸ்டக்காக இருக்குது, இல்லை அதில் ஏதாவது ஒரு சின்னதாக அந்த இடத்துல மட்டும் நமக்கு ஷார்ப்னஸ் சரியாகுது, அந்த மாதிரி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதில் சொல்கிறதா நம்ம பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு இந்த இது கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்த ஸ்க்ரூவை தான் பர்டிகுலராக லூஸ் பண்ணோம் அப்படின்னா. இதில் வந்து முன்னாடி இருக்க ஸ்க்ரூவை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு போய்ட்டு இருக்கீங்க. ஸோ முன்னாடி இருக்க ஸ்க்ரூ இங்கே இருக்குது, இதுக்கு பேக் சைடில் இங்கே ஒரு மார்க்கெலாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஸ்க்ரூ இந்த கீழே ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ கீழே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்னது முதல்ல பண்ணப்போ இங்கே இருக்கிற ஸ்க்ரூவை டைட் வச்சோம். இப்போ இந்த ஸ்க்ரூ அது வந்து எல்லாத்தையுமே ஈவனாக ஒரே சைடு கொண்டு வரணும். ஓகே, ஒரே சைடு எல்லாத்தையும் கொண்டு வந்துடும், ஓகேவா? இப்போ வந்து லெஃப்ட்டை முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இது வந்து ரைட்டு முடிச்சிட்டேன், ரைட் வச்சிட்டேன். ஸோ அது இப்போ முடிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 560 mm நம்ம ஸ்கேனருக்கும் கேலிப்ரேஷன் போர்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த கேலிப்ரேஷன் போர்டு இருக்குல்ல, இதுக்கும் மிஷின் அது உங்கள் ஸ்கேனரோட சொல்லுங்கள். அதில் 4 போர்ட் யூஎஸ்பி அடிஷ்னலாக இருக்கும். மிஷினுக்கும் இது கேலிப்ரேஷன் போர்டுக்கும் 560 mm டிஸ்டன்ஸ் இருக்கும். அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நமக்கு தெரியாது. அதுக்கு வந்து தான் அந்த டாட் இருக்குல்ல, அந்த டாட் ரெண்டும் சேம், 2 டாட் வந்து ஒரே டாட்டாக மாறும். ஓகே, ஸோ அது வரையும் நம்ம இது பண்ணுறோம். அந்த அது நீங்கள் வைக்கலே கேலிப்ரேஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த இடத்துல வைக்கணும் சென்டர். ஸோ ஆமாம், இந்த 3 டாட்டில் சென்டர் டாட்டில் வைக்கணும். காலையில் போ. சுவிட்ச் ஆஃப் கேலிப்ரேஷன் பண்ணல அதுவும் லைட் ஆஃப் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணிட்டு போட்டு ஆஃப் பண்ணுறாரு. ஆன் பண்ணால் ஆன் பண்ணே இருக்கும், ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணியே இருக்கும். ஆமாம், அதே தான். இல்லை இப்போ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆஃப் பண்ண. அதெல்லாம் இல்லை இது ரெட் ஆட்டு தானே. ஸோ அது ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். அது ரெண்டும் ஒன்றா அந்த சர்க்கிள் ஒயிட் சர்க்கிள்குள்ளே போகணும். இல்லை, ஒயிட் சர்க்கிள்குள்ளே போகிறது இல்லை. அது நான் ஒயிட் சர்க்கிளில் ஏன் சென்ட்ரல் பாயிண்டில் இந்த இதில் வைக்கிறேன்னா கேலிப்ரேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்த 2 லேசர் பாயிண்ட்டையும் ஒரே பாயிண்ட்டை மாற்றணும். ப்ளஸ் அதை வந்து நம்ம இப்போயே வந்து சென்ட்ரல் பாயிண்டில் வச்சிட்டோம்னா கேலிப்ரேஷன் அப்போ நமக்கு வந்து ஆங்கிள் செட் பண்ணையில் ஒரு 2-3 ஆங்கிள் வந்து நம்ம செட் பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ஆங்கிள் கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சோன்னா அது செட் ஆகிடும்.
இந்த ரெட் டாட் லைன் அந்த டாட்டை வந்து ரொம்ப நேரம் பார்க்கறதுனால ஏதாவது புரியல. இல்லை ரொம்ப நேரம் விசிபிளாக அது பார்க்கறது வந்து கண்ணாடி போட்டு பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை நார்மல். இது சும்மா இப்படி பார்க்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சேம் நம்ம நார்மலாக ஒரு ஃபோக்கஸ் லைட்டை முன்னாடி மூஞ்சி மேலே வச்சு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா தலை சுத்தம். அது ஃபோக்கஸ் லைட்டில் வர மாதிரி தான் இதுவும். அதுவும் ஸ்கேன் பண்ணல ஸ்கேனர் தூக்கி இப்படி சவுத்த பக்கம் நிப்பாட்டிட்டு இங்கே நின்று நம்ம ஓகே. ரெண்டு கொஞ்சம் நியர்பையில் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு கேமரா, ரைட் சைடு கேமரா ரெண்டு இருக்குது. ரெண்டுமே இப்போது இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாதி ஒயிட்டு பாதி அப்பச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி லைன் வெயிட்டாக வரும். ஸோ அது வரையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து இதில் காமிச்சிருக்க மாதிரி பேக்ஸ், அதாவது செகண்ட் இந்த லென்ஸில் பேக் சைடு செகண்டாக இருக்குது. ஓகே. இங்கே இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் வந்து பேக்கில் இருக்குது. ஓகே. இதை யூஸ் பண்ணும். இதை இங்கே லைட்டாக லூஸ் பண்ணி அங்கே பார்த்துக்கிட்டே இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இப்போ அந்த ரெட்டெல்லாம் போயிடுச்சு. லெஃப்ட் சைடு வந்து ரெட் கலரில் இருக்கும் கூட. அது இன்னும் நான் போடலாம், அட்ஜஸ்ட் பண்ணல. ரைட் கேமரா மட்டும்தானே இப்போ பார்க்குறேன். இப்போ சேம் கலரில் அது வந்துருச்சு. ஓகே. சரிங்களா? இப்போ வந்து லெஃப்ட்டு அது பண்ணையில் இந்த லென்ஸை இந்த ஊட விட்டு மறைக்கூடாது, இந்த லென்ஸை மறைக்கூடாது. ஜஸ்ட்டு கையை பிடிச்சு. ஓகே. ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அதை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சேம் இதில் வந்து பின்னாடி ஸோ இப்போ அதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் அதே ப்ராசஸ் தான். முன்னாடி இருக்குல்ல இப்போது அதை வந்து ஃபஸ்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு பக்கமும் நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். ஓகே. ஸோ ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு ஸ்க்ரூவை பிடிச்சிட்டே இருக்கணும். சரி, ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிட்டா முன்னாடி இருக்கிறத வந்து ஃப்ரீயாக நம்ம இது பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கை முன்னாடி போகக்கூடாது. லூஸ் பண்ணிட்டேன். இப்போ ரைட்டு ஃபுல்லாக போயிட்டேன். ரிட்டன் வந்து லெஃப்ட் ஃபுல்லாக லெஃப்ட் வந்துட்டேன். புரியல. நம்ம தெரியாமல் இப்போ நார்மல் ரைட்டில் தெரியாமல் லூஸ் தானே பண்ணுறோம். ரைட்டில் சுத்தமாக பரவாயில்ல, லெஃப்ட் சுத்தமாக பண்ணால் சைடு தான் உங்களுக்கு சுத்த சொல்லி நிச்சயம் பண்ணிடுறேன்.
போட்டிருக்க மாதிரியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் மாற்றி லெஃப்ட்டில் சுற்றினாலும் பரவாயில்ல. ஃபுல்லாக லெஃப்ட்டில் போயிட்டு திருப்பி ரைட்டில் வந்துடுவீங்க. டபுள் சைடு அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் இப்போ லூஸ் ஆனால் கீழே கண்டு விடுற மாதிரி. ஸோ இப்போ இது நீங்கள் யாரோ ஒரு ஆள் அதை யூஸ் பண்ணுங்க. ரைட் இது அதான் ஸ்க்ரூ வந்து பேக் சைடு இருக்கு. அதை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரைட்டுக்கு போங்க. ரைட்னா உங்கள் சைடு கேமரா மறைக்கலாம். சொல்லுங்கள். ஃபுல் டர்னிங் அப்புறம் அது ஃபுல்லாக முடிஞ்சு முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த ஐடியல் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செட் பண்ண போகிறோம். அதுக்கும் சேம் இப்போ நம்ம லூஸ் பண்ணோம்ல, அந்த இதை யூஸ் பண்ண போகிறோம். ஒன்றில் ஒரு வேல்யூ காமிக்குது, இன்னொரு வேல்யூ காமிக்குது. ஆமாம். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வச்சா போதும். ஆமாம், அது வந்து நம்ம இப்போ ஒரு இதில் வந்து 24 இருக்குன்னா 22 24 அதில் வந்து க்ரீன் காட்டுது. நமக்கு அப்போ 22க்கு மேலே இருந்தாலே போதும். இதில் வந்து 20 இருக்குது, நமக்கு 18 மேலே இருந்தால் போதும். ஒரு 2 இது கம்மியாக இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகே, 2 பாயிண்ட் கம்மியாக இருக்கலாம், நோ இஷ்யூஸ். இப்போ இந்த சேம் அதே மாதிரி இந்த நட்டை லைட்டாக யூஸ் பண்ணுறோம், முன்னாடி பண்ண மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் ரைட்டு போக சொல்லிச்சு. ரைட்டு போகிறோம், அதில் இருக்க மாதிரியே ரைட்டு போகிறோம். ரைட். ஸோ இதில் வந்து மெதுவாக இருக்கணும். இந்த இது வர வரையும் நம்ம அதை ஃபோர்ஸாக அதை ரொட்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். இப்போ 20க்கு மேல தெரியாம கிளம்ப போயிடுச்சு. அதை டக்குன்னு கம்மி பண்ணணும். போகவே போகாது. அதில் இருக்க வேல்யூ கூட போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலே இதாயிடும். அது அங்கே போகிறது எப்படின்னா அது வந்து 80+ மேலே இருந்துச்சுன்னா தான் நீங்கள் சொல்கிறது வரும். ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ வந்து டைட் வச்சிடும். ஓகே. அது ஆஸ்ட்ரேலியா ரைட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அது வச்சுட்டு நீங்கள் டைட் வைக்க மாட்டீங்களா? இல்லை, அது டைட் வச்சுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ காட்டுச்சு, இப்போ எவ்வளோ காட்டுது? ரைட் சைடு 24 காட்டுது, மொதல் எவ்வளோ காட்டுச்சு? 20 தான் காட்டுச்சு. நம்ம ஏதாவது அதில் எரர் விட்டுருந்தோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் இதில் ஆட் ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ அதில் எவ்வளோ காட்டு? 24ஆ? 24.6. ஓகே, ரெண்டும் ஓகே ஆயிடுச்சு. ரெண்டுத்தையும் நல்லா ஸ்க்ரூ மட்டும் டைட் வச்சுருந்தோம். ஸ்க்ரூ யூஸ் பண்ணிட்டு அந்த முடிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்படி தான் நம்ம கேலிப்ரேஷன் போர்டு இப்படி தான் வைக்கணும். இதில் இருக்க ஆங்கிள் படி என்ன ஒன்றா இதாக ஒரு ஓகே ஆயிடும். ஓகே, அந்த சென்டர் வந்து இது எல்லாத்துலேயும் டிக்கு வரணும். இப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா நம்ம கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். செஞ்ச உடனே இந்த டிக்மார்க் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண டிக்க வந்துச்சுன்னா ஓகே. கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் அப் பண்ணணும்னா இதுதானே? இல்லை இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம்? சார் இதில் இந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஆங்கிள் கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க. இதுமா
ஸோ இப்போ இது எல்லாமே க்ளீன் ஆகிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம அப்பேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 2 லென்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு நம்ம இதை லூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து திருப்பி நம்ம வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இதில் டிக்கு வர வரையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். போர்டை தட்டி விட்டுருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்குது, அதாவது செகண்ட் ஸ்க்ரூ. மொத்தம் ஒவ்வொரு லென்ஸ்லேயும் 2 இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கிறது செகண்டு. ஸோ இந்த லென்ஸை ஒட்டி இருக்கே ஃபஸ்ட்டு, உள்ள ஆல்ஃபில் இருக்கிறது செகண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ செகண்டை தான் நம்ம லைட்டாக லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணி அதில் க்ரீன் வர வரையும். இப்போ வந்து இது வந்து ரைட் சைட் கேமரா. ஸோ ரைட்டில் க்ரீன் வரும். ரெடியூஸ் பண்ண சொல்லுது. இப்போ நீங்கள் ராங் சைடு போயிட்டீங்க. ஸோ இப்போ அதுக்கான ஆப்போசிட் சைடு போகும். இந்த டைமில் திருப்பி வைக்கிறது பெஸ்ட்டு. ஓகே. அது பாயிண்டில் தான் என்ன ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் ஸோ இப்போ 2 ஓகே. நெக்ஸ்ட் இதில் வந்து சேம் அதே ப்ராசஸ் தான். செகண்ட் ஸ்க்ரூ நம்ம லூஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ரொஜெக்டரோட சென்டரில் இருக்குது. ஸோ இதில் இமேஜ் தெளிவாக தெரியாதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டரோடது சென்டராக இருக்குது, அதில் வந்து செகண்ட் ஸ்க்ரூ அதை லூஸ் பண்ணி சேம் ஃபுல்லாக ரைட்டு ஃபுல்லாக லெஃப்ட்டு. மேலே இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க. இங்கே மேலே காமிக்கிறேன். இந்த லென்ஸ் பக்கத்தில் இருக்குல்ல, இந்த எட்ஜில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ உள்ளே இருக்கிறது வந்து செகண்ட். ஸோ இப்போ செகண்ட் ஸ்க்ரூவை ஃபுல்லாக ரைட்டாக லூஸ் பண்ணி ஃபுல்லாக ரைட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு. ஸோ இது வந்து ஸ்க்ரூ விழுந்துடும். எப்பயும் ஸ்க்ரூ ஒரு கையில் பிடிச்சிக்கணும். ஓகே. ஏன்னா லூஸ் பண்ணி பண்ணுறதுனால இதுதான் டஃப் தான். இப்போ இது சேம் அதே மாதிரி நம்ம 2 சைடும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கரெக்டான ஐடியல் வேலைக்கு கொண்டு வரும். சேம் அதே செகண்ட் ஸ்க்ரூ தான் சென்டரில் இருக்க ப்ரொஜெக்டரோட. இப்போ வந்து 34 இருக்குது, நமக்கு 13 வரைக்கும் போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ரைட்டில் கொண்டு போயிடுங்க. ஓகே தான். ஏன்னா 34 ஓகேன்றப்ப நமக்கு 32லேருந்து 34 வரை இருக்கும். இது அக்யூரேட்டாக சேம் 34ல் தான் இருக்குது. இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் திருப்பி வச்சுருக்கீங்களா? இப்போ அதனால் எது கேலிப்ரேஷன் போடுறாங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அதை ரொட்டேட் பண்ணிக்கிறோம். அதுக்காண்டி தான் பேக் சைடு ப்ளைன் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம சேம் அதே பண்ண மாதிரி போர்டை ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அதை நம்ம ஃபஸ்ட்டே சென்டர் பாயிண்ட்டில் போய் கரெக்டாக வச்சு இது பண்ணதுனால வந்துடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 4 இது டிக்கு வந்துச்சு. திருப்பி இந்த பக்கம் திருப்ப வரப்போ உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட்லாம் மாறாதா? ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கூட வந்துட்டு நம்மளுக்கு டிவியேஷன் ஆகாதுன்னு இல்லை. அதெல்லாம் இல்லை, இது வந்து இதெல்லாம் மாறாது. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே செட் பண்ணது அதுக்காண்டி தான் அந்த 2 பாயிண்ட்டையும் அந்த சென்டரில் போய் இது செட் பண்ணுறது. இந்த சென்டரில் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்காண்டி தான். இப்போ நான் இன்கேஸ் இந்த கேல்குலேஷன் கூட தப்பாகவே வச்சாலும் அந்த 3 டாட்டில் ஏதாவது ஒன்று வந்து ரெண்டுமே மீட் பண்ணும். அதுக்காண்டி தான். இப்போது இது வந்து எல்லாம் டிக் ஆகிடுச்சு, கேப்சர் கொடுத்துட்டோம். The whole illumination is ஓகே. உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கேனர் தான் ஈஸியாக பண்ணிடுவீங்க. இது டிரான்ஸ்கேன் ஹேண்ட் ஸ்கேனர் டிரான்ஸ்கேன் ஈஸி இந்த மாதிரி ஏங்க அது நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சின்னதாக ஒரு இடம் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ப்ரீவியஸ் போனால் ப்ரீவியஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, ப்ரீவியஸில் சேம் இதே மாதிரி வரும். இது எதுக்கு வருது அப்படின்னா அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஓ, இப்போ அது மேலே இருக்க மூடி வந்து திக்காக இருக்குது, தின்னாக தான் இருக்கும். அது மேலே கேலிப்ரேஷனோட பாக்ஸ் வச்சோம் அப்படின்னா அது வெயிட்டுக்கு அவங்க. அதனால தான். அது இல்லாமல் இந்த இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஃப்ளாட்னஸ் இல்லை. இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதனால இப்போ மாற்றணும்னா பிரச்சனை இல்லைங்களா? இப்போ மாற்றினா பிரச்சனை இல்லை. திருப்பி ஒரு ஃப்ளாட்டான இடம் வேணும். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும் திருப்பி. பெரிய